அனைவருக்கும் இனிய வணக்கம். சமீபத்தில் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு பேச்சாளர் ஒரு அரசு பள்ளியில் ஆன்மீகத்தை பற்றி பேசியது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அதாவது அவர் மேலே இப்போ வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் பள்ளி மாணவர்களுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசி மூட நம்பிக்கையை வளர்க்கிறார் அப்படின்றத அவர் மேலே உள்ள ஒரு பிரதான குற்றச்சாட்டு. அதற்கு காரணம் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பள்ளி மாணவர்களுடைய பாவம், புண்ணியம், மறுஜன்மம் இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அதுவும் அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். என்ன அப்படின்னா, ஏன் சில பேர் கண்ணு தெரியாமல் பிறக்கிறாங்க, சில பேர் ஏன் வீடு இல்லாமல் இருக்காங்க, சில பேர் ஏன் ஏழையாக பிறக்கிறாங்க, அந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை அடுக்கி கொண்டு கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அதனால தான் இப்படி கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரியாக அவர் சொல்கிறார். இந்த போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் பலனாக இப்போ நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ற கருத்தில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நான் உடன்படுகிறேன் அப்படின்றே வச்சுப்போம். ஆனால் அவர் சொல்லிய டோன் எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் பேச்சை கேட்டிருந்த யாருக்காவது நிஜமாலே கண்ணு தெரியல, இல்லை ரொம்ப ஏழையாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா, அவர் பேச்சை கேட்டு இன்னும் அதிக வலியை கொடுக்கும். அந்த மாதிரி இருந்தது அவரோட டோன். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் குறுக்கிடுறாரு. எதுக்காக இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் கேட்டவொன்னு மகாவிஷ்ணு அவர்களும் பதிலுக்கு பேசுகிறாரு. அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் போல் ஆயிடுச்சு. வாக்குவாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது யாராவது என்ன குறுக்கிடுறாங்க, இல்லை நான் பேசுறது பிடிக்கல அப்படின்னா நான் உடனே நிறுத்திடுவேன். ரொம்ப ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகம் என்ற விஷயத்தை நிரூபிக்க முடியாது. அது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆன்மீகத்தை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிரூபிக்கவே முடியாது. ஆன்மீகம் என்றது உணரப்பட வேண்டிய விஷயம். இந்த முன்ஜென்மம், பாவம், புண்ணியம் இதெல்லாம் நானும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். பட் இதெல்லாம் நான் பர்சனலாக நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் மெடிடேஷன் பண்ணுறேன், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன், அந்த கல்டிவேஷன் விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த ரியல் லைஃப்லேயே அதை ஃபிசிக்கலாக கொஞ்சம் உணர முடியுது அப்படின்றது தான். ஸோ அதனால் நான் எப்போவுமே பொதுவாக ஆன்மீகத்தை பற்றி மற்றவங்ககிட்ட ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறது கிடையாது. பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் எப்படி உணர்றேன், எனக்கு ஒரு பக்குவத்தை நானே உருவாக்கிட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்யணும். நான் அவங்களுக்கு முடிஞ்ச எக்ஸசைஸ் சொல்லி தருவேன். அண்ட் அந்த மைண்டை எப்படி கல்டிவேட் பண்ணுறது அப்படின்றத கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு பிடிச்சா கேட்டுப்பாங்க, இல்லாட்டி நம்ம ரொம்ப ஃபோர்ஸும் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். ஏன் இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பது ஏமாத்து வேலை, மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு வாதம் ரொம்ப அழுத்தமாக வருவதற்கு காரணம் நாம் நான் இம்போஸ் பண்ணுறனால தான். அதை போய் வலியுறுத்தி சொல்கிறது. இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் அந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லியிருப்பார். ஒரு மந்திரத்தை படித்தா நெருப்பு மலை வரவழைக்கலாம், ஒரு மந்திரத்தை படித்தா உடலில் உள்ள நோயெல்லாம் சரியாகலாம், ஒரு மந்திரத்தை படித்தா இங்கேருந்து அங்கே போகலாம், பறக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார். பட் இதை ப்ரூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ப்ரூவே பண்ண முடியாது. ப்ரூவ் பண்ண முடியாத விஷயத்த எப்படி நம்ம ஆணித்தரமாக சொல்கிறது? யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன், போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன், நான் போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன் சொல்லு பாப்போம் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை யாரோ சொன்னாங்க அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் சரி வராது அப்படின்றது தான். அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, ஆன்மீகம் என்பது அனுபவப்பட வேண்டிய விஷயம். அதெல்லாம் அனுபவித்து தான் நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை ஒரே சமயத்தில் சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் நான் பேசலான் இருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.